கடவுள் மனிதரை எதற்காக படைத்தார் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா நிறைய பதில் சொல்லலாம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை இதோ சாலமணி ஞான நூல் 2:23 ஆண்டவர் சொல்றாரு, கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார், தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். அதனால தான் பிள்ளைகளே அவர் ரொம்ப போராடுறாரு. அவருடைய சாயல், அவரை யாரும் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. அவருடைய சாயல் எப்படி, இதை செய்யுங்க ஆண்டவர் என்ன அவர் செய்ய மாட்டார். அவர் அடுத்தவங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுறவர் இல்லை, அவர் விரும்பினா செய்வார். அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த சாயலை கொடுத்துருக்கிறாரு. அந்த சாயல் விருப்புரிமையின் சாயல். உனக்கு முன்னாடி நீரும் நெருப்பும் நான் வச்சுட்டேன், சாவையும் வாழ்வையும் வச்சுட்டேன், நீ வேணுன்றதை எடுத்துக்கோங்கிறாரு. இந்த பிரசங்கத்தில் எல்லாம் நாங்கள் எதை குறித்து பேசணும்? ஹவு டு மேக் மணி இல்லை, ஹவு டு அக்வயர் திஸ் வேர்ல்டு இல்லை. அதுக்கு எதிர்மாறான ஒரு செய்தியை தான் நம்ம கொடுத்துருக்குறோம். உலகத்தை நீ ஆதாயமாக்கிக்கிட்டா அதனால் என்ன பயன்? உன் ஆத்மாவை நீ இழந்து போனால். இதைத்தான் நம்ம பேசி இருக்கிறோம். ஆண்டவர் இதோ அவருக்கு தேவையான ஒன்று அந்த ஆத்மா. அது உங்களிடம், உங்களுடைய உறவுகள், இன்னும் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருடைய ஆத்மாவும் ஆண்டவருக்கு தேவை. அதற்கு யாரெல்லாம் வேலை செய்கிறீங்களோ அவங்களுக்கு கடவுள் உதவி செய்வார். அவர்களுக்கு கடவுள் பொருள் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆண்டவர் உங்களை எத்தனை ஆசீர்வாதத்தில் நிரப்பி இருக்கிறாரு. யோசித்து பாருங்களேன். உங்களுக்கு அழகு இருக்கலாம், நல்ல வடிவமாக இருக்கலாம், நீங்கள் நல்ல ஹெல்த்தியாக இருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு பொருளாதார நிறைவை கொடுத்துருக்கலாம், அல்லது உங்களுக்கு உறவுகளினுடைய பலத்தை கொடுத்துருக்கலாம், அல்லது உங்களுக்கு பேச்சு திறமையை கொடுத்துருக்கலாம், அல்லது அறிவின் ஆற்றலை கொடுத்துருக்கலாம். இப்படி ஆயிரமான அற்புதங்களை கடவுள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஆவியானவரோ ஒருத்தர் தான். அவர் பகிர்ந்தளிக்கிற கொடைகளோ பல வகை. எதற்காக பகிர்ந்து கொடுத்தார்? சுயநலத்தோட நம்ம இந்த உலகத்தில் பாபேல் கோபுரத்தை கட்டுவதை போல நீ உன்னை கட்டி எழுப்புவதற்காக இல்லை, ஆண்டவருக்காக நீ உன்னை கட்டி கொள்ளணும். ஆண்டவருக்கான ஒரு திட்டத்தை இந்த இடத்துல கட்டணும். நீனு இறையாட்சி எங்க இருக்குன்னு கேட்டாங்க சீடர்கள். இறையாட்சிங்கிறீங்களே ஆண்டவரே, இந்த இறையாட்சி எங்கப்பா இருக்குதுன்னு கேட்டாங்க. உன் மத்தியில் இருக்குதுன்னு சொன்னாரு. நீ நிற்கிற இடத்துல ஒரு அன்பு சமூகம் இல்லை அப்படின்னா நீ அந்த இறையாட்சிக்கு வேலை செய்யலைன்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் யாரும் என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நீ இறையாட்சிக்கு எதிரான அடையாளம். நீ தான் எதிர் கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட். நீ நிற்கிற இடத்துல அன்பு இல்லைன்னு தெரிஞ்சும் நீ கண்களை மூடிட்டு போனீன்னா நீ எந்த கிறிஸ்து? நீ இயேசுக்கு எதிராக செயல்படுகிற அடையாளம். அதுதான் திருவழிப்பாட்டை சொல்லுது, நீ சூடாயிரு இல்லைன்னா குளிர்ச்சி ஆயிரு. ரெண்டுக்கு நடுவில் வெது வெதுப்பாக இருக்கலாம்னு நினைக்காத. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு நான் என் விருப்பம் போல வாழ்வேன் இல்லை, இதுதான் வெது வெதுப்பான நிலை. எங்கேயும் இருக்கிற மாதிரி இருந்துக்கிறது, அங்கேயும் இருக்கிற மாதிரி இருந்துக்கிறது. ஆண்டவருக்கு உயிருள்ள பிள்ளைகள் வேணும். ஆண்டவர் உன்னை அழியாமைக்கென்று படைத்தார். அதை அவர் பார்த்துக்குவார். இந்த உலகத்தில் அவர் விரும்பியதை கட்டுகிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வாதங்களை கொடுத்து கட்டி எழுப்புகிறார். யோசிச்சு பாருங்களேன். நம்ம திரும்பி பார்த்தோம்னா நம்ம சிறு பிள்ளையாக இருந்தோம், நம்ம அப்பா அம்மாலாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க, நம்முடைய வாழ்க்கை ரொம்ப போராட்டமாக இருந்திருக்கும், சாப்பாட்டுக்கே நம்ம கஷ்டப்பட்டுருப்போம், அல்லது வேறு விதமான துன்பங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ கடவுள் உங்களை உயர்த்தி ஒரு குடும்பமாக, கணவனா மனைவியா பிள்ளைகளோட உட்கார வச்சிருக்கிறார். நாங்கள் எங்கள் வாழ்க்கையை குருக்கள் திரும்பி பார்க்குறோம். இதோ நான் ஒரு ட்ராவல்ஸில் என்னை குருமண்டத்திலேருந்து வெளியில் அனுப்பிட்டாங்க. ஒரு சபைக்கு போயிருந்தேன், என்னை அனுப்பிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையெல்லாம் மாறிடுச்சுன்னு நினச்சி நான் போய் ஒரு ட்ராவல்ஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் என்னை திருப்பி இழுத்து கூட்டிகிட்டு வந்தார். ரோட் நாட் டேக்கன். அந்த எடுக்கப்படாத அந்த சாலை எப்படி இருக்க போகுது, அந்த பாதை. நான் ஒருவேளை அப்படி போயிருந்தேன்னா என்ன செய்துட்டு இருந்திருப்பேன் தெரியல. தேவ பிள்ளைகளை ஏதாவது ஸ்கூலில் என் பிள்ளைகளுக்கு அட்மிஷன் கேட்டு நின்றுருப்பேன். என் வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கலாம். எனக்கு நான் யோசிக்கிறேன், என் பக்கமாக ஒன்றுமே இல்லாத நின்னேன் நான். நீ உங்ககிட்ட இருக்கிற விசுவாசம் கூட என்கிட்ட பெருசாக இல்லை. நான் இப்படி ஒரு ஆல்டர் பாயாக பெருசாக ஆடைகளை போட்டுக்கிட்டு நின்ன அடையாளம் ஞாபகம் எனக்கு இல்லை. செய்திருக்கிறேன், பூச உதவி செய்வேன், ஆனால் இந்த மாதிரி கிராண்டாலாம் நின்னது கிடையாது.
டெய்லி பூசைக்கு நான் போனது கிடையாது, எங்கள் வீடு தூரமாக இருந்தது பாருங்க. ஆனாலும் ஒன்றுமில்லாமல் என்ன ஆண்டவர் என்னை உயர்த்தினார். எனக்கு ஒரு கதை பேக்ரவுண்ட் இருக்கிறது போல் உங்களுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. எங்கேயோ நின்று உங்களை தான் ஆண்டவர் இந்த இடத்துல அப்படி தூக்கி நிப்பாட்டி இருக்கிறாரு. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்களேன். attribute everything to the Lord. சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க லக்கு. நான் அப்படி போனேன், அப்படி ஜஸ்ட் எஸ்கேப் பண்ணிட்டேன். நான் அந்த இடத்துல பணத்தை போட்டேன், எனக்கு அப்படி தான் வந்துச்சு. என்னுடைய மூளையில் தான் நான் வேலை செஞ்சேன், என்னுடைய வீட்டை கட்டினேன், என்னுடைய பிஸ்னஸை கட்டினேன், எல்லாம் என்னுடைய திறமை இல்லை. ஒன்றுமில்லாமல் நின்ன உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் ஒரு ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் கட்டி எழுப்ப உதவி செய்தார். ஆண்டவருக்கு நம்ம அட்ரிபியூட் பண்ணியிருக்கோமா? என் தேவன் தான் என்னை பலப்படுத்தினார், அவர் தான் எனக்கு ஞானத்தை கொடுத்தார், அவர் தான் என்னை உயர்த்தினார். இதோ ஆண்டவர் உங்களை இன்னும் உயர்த்த போகிறாரு. ஆண்டவருக்கு நீங்கள் அதை ஒப்பு கொடுக்குற போது ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். பிள்ளையே, ஒப்பு கொடுப்போமா? ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை உயர்த்தி நம்முடைய இரக்கம். ஆண்டவரே நன்றி அப்பா. இதோ நான் மீண்டும் இன்னும் ஒரு படி உயர மேலே போய் உமக்கு சான்று பகரணும், உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவர் முன்னே நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறதே நீங்கள் நன்றியை வெளிப்படுத்துகிற அடையாளம். எப்பெல்லாம் நீங்கள் இந்த தெய்வன் உங்களை அழைக்கிறாரோ புதிய திட்டங்களை ஆண்டவர் உங்களுடைய இதயத்தில் வைப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதமான திட்டம். பல நேரம் நம்ம திட்டம் என்று சொல்லுகிற போது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற சில திட்டங்களை மட்டுமே நீங்க நினைக்கிறீங்க. இல்லை, ஆண்டவர் கொடுக்கிற திட்டங்கள் உயர்ந்தது. அன்னை மரியாளை கடவுள் எதற்கு தெரிந்தெடுத்தார் அப்படின்னா, தாய் மரியாள் உயர்ந்த ஜெபத்தை வைத்தாங்க. மானுட இனத்திற்கான மீட்புக்காக ஜெபித்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் எலிசபெத் அம்மாளை சந்தித்த பொழுது அந்த மானுட விடுதலைக்கான பாடலை பாடுறாங்க. அது ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய பாடல் அல்ல, அது ஒரு விடுதலையின் பாடல். தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஒரு சின்ன சின்ன கவலைகளுக்காக மட்டும் நம்ம ஜெபிக்க கூடாது. எப்போ பார்த்தாலும் கை இப்படியே இருக்கக்கூடாது. நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம்னா நம்ம எதிர்பார்க்குறோம், நம்ம கொடுக்குற உதவியை வாங்கிக்கிட்டு அவங்க உயர்ந்து மேலே போய் அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு. அப்படி வந்துட்டா நமக்கு சந்தோஷம். நம்மளால தான் நான் தான் அந்த பிள்ளைக்கு அந்த பையனை உயர்த்தி விட்டேன், நான் தான், நம்ம பிள்ளை தான் அது அப்படின்னு எவ்வளோ பெருமையாக சொல்கிறோம். தேவனும் அப்படி உங்களை பார்த்து சொல்லணும். ஏதோ என் பிள்ளைக்கு நான் திறமைகளை கொடுத்தேன், என் பிள்ளை வளர்ந்துருச்சு, இன்னைக்கு என் பிள்ளை எனக்கு சாட்சியாக நிற்கிது. ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லணும். எப்போ பார்த்தாலும் நம்ம இடுப்பு வலிக்குது சாமி, கால் வலிக்குது, இந்த நோயை நீக்கிடுங்க, இந்த பிரச்சனையை போக்கிடுங்க, கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் எப்போ பார்த்தாலுமே உங்கள் ஜெபம் இப்படி தான் இருக்குதுன்னா அப்போ நீங்கள் என்னத்தை கொடுக்க போகிறீங்க? ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பெறுகிறவனாக இல்லை, உன்னை கொடுக்கிறவனாக மாற்றுவேன். உன் கை இப்படி பிச்சைக்காரத்தனமாகவே இருக்காது. எப்போவுமே நீ 4 பேருக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தோடு உன்னை நான் உயர்த்துவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு அன்பு பிள்ளைகள் பலரை இந்த இடத்துல ஆசீர்வதிக்க போறாரு. ஆசீர்வாத வல்லமை உங்களுக்கு கொடுக்க போறாரு. நீங்க அதை உணர்ந்து கொள்ளணும். 7ஆம் அறிவு கேட்டிருக்கீங்களா எங்கேயாவது? 7ஆம் அறிவுன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சினிமா ஞாபகம் வரும். 7ஆம் அறிவுன்னு படம் வந்திருக்குது ஃபாதர். பாருங்க, பைபிளில் 7ஆம் அறிவுன்னு ஒன்று இருக்குது. சீராக்கின் ஞான நூலில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, சீராக்கின் ஞான நூல் 17வது அதிகாரத்தில் 5வது இறைவசனத்தை வீட்டில் போய் நல்லா 4, 5 இருக்குது, நல்லா இருக்குது. 5வது இறைவசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். நமக்கு பகுத்தறிவுனா எந்த அறிவு? நமக்கு எத்தனை அறிவு இருக்கு மொத்தம்? 6 அறிவு. 5 அறிவு இருக்கா நமக்கு? 5 இல்லையா? 5 இல்லாமல் 6 வந்துருச்சா? 5 இருக்குது, 6 இருக்குது. இப்போ 5 அறிவு விலங்குகளுக்கு இருக்குது, நாய்க்கு இருக்குது, பூனைக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்கு. அதை தாண்டி 6வது அறிவு நம்மகிட்ட இருக்கு. பகுத்தறிவுன்னு எந்த அறிவை சொல்றாங்க? 6வது அறிவை தானே பகுத்தறிவுன்னு சொல்றாங்க உலகத்தில் இருக்கிறவங்க. பைபிள் 7வது அறிவை பகுத்தறிவுன்னு சொல்லுது. இந்த 6 அறிவு, 6வது அறிவு பாருங்க சொல்லுது. பாருங்க, 5 அறிவை பயன்படுத்தும் உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார். இன்னைக்கு ஒரு ரோட்ல நீங்க வண்டியில போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு நாய் குறுக்க ஓடியாருது, ஒரு கார் போகுதுன்னா அது வந்து நேரா நிக்குமா? திரும்பிக்கிட்டு ஓடும் பார்த்துருக்கீங்களா? அது உயிருக்கு பயம் இருக்குது. அப்போ 5 அறிவு உள்ள எல்லாமே இப்படி தான் செயல்படும்.
நீங்களும் நானும் அதே மாதிரி தான் இருக்கிறோம்னா நமக்கு 5 அறிவு தான் வேலை செய்யுது. உயிருக்காக பயந்து ஓடி ஓடி நீங்கள் சம்பாரிச்சு வயிற்றுக்காகவே வாழ்றீங்கன்னா விலங்குகளுடைய நிலை தான் அது 5 அறிவு நிலை. 6வதாக தம் அறிவு திறனில் பங்கு கொடுத்தார். 6வதாக தம் அறிவு திறனில். அந்த 6வது அறிவு என்ன? அடுத்தவனை பாரு. கடவுள் அங்கிருந்து நம்மளை பார்த்தாரு. கடவுள் பூமியை பார்த்தாரு, அழகாக்கினாரு. பூமியில் இருக்கிற இந்த இடத்துல உயிர் கொடுத்தாரு. உங்களுக்கு எனக்கு மாண்பு கொடுத்தாரு. நீங்களும் நானும் இந்த 6வது அறிவை பயன்படுத்துகிறவங்க எப்போதுமே தனக்குன்னு யோசிக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு என்ன செய்யலான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தன்னிக்கிட்ட இருக்கிறதுல எதையாவது கொடுத்து உதவி செய்ய நினைப்பாங்க. இதான் 6வது அறிவு. அதையும் தாண்டி யோசிக்கிறதுக்கு இந்த 6வது அறிவு கூட ஏமாத்திடும். பிசாசு 6வது அறிவை கூட கண்டுபிடிச்சிடும். இந்த 7ஆம் அறிவை மட்டும் பிசாசால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஆவியானவர் அந்த 7வது அறிவை மூடி மறைச்சிருவாரு. பாருங்க, பைபிள் சொல்லுது பாருங்க, அந்த 6 அறிவையும் விளக்கும் பகுத்தறிவை 7வது கொடையாக வழங்கினார். பிரைஸ் எல்லாம். ஆண்டவரை நம்புகிற, வேதத்தை வாசிக்கிற, வார்த்தையின் வழியாக வெற்றியடைய நினைக்கிற பிள்ளைகளுக்கு 7ஆம் அறிவு பகுத்தறிவு. அந்த 7ஆம் அறிவு எப்படி கொடுக்கப்படுகிறது? ஆவியானவரால் கொடுக்கப்படுகிறது. நீங்க ஆவியானவருடைய அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபிக்கிற போது உங்கள் திட்டங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். நிறைய எல்லாருக்குமே கடவுள் ஒரு திட்டத்தை கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் நமக்கு அது மறைக்கப்பட்டு கிடக்குது. ஏன்னா இந்த 7வது அறிவை பயன்படுத்தி, அதாவது ஆவியில் நிரம்பி நீங்கள் ஜெபிக்கிறது இல்லை. அதனால அந்த 6 அறிவு நம்ம 6 அறிவோடு போராடிக்கிட்டு இருக்கிறோம். உலகம் அப்படி தான் சொல்லிக் கொடுத்துருக்கு நமக்கு. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், 7வது அறிவை நான் 6 அறிவையும் விளக்கும் பகுத்தறிவாக கொடுத்திருக்கிறேன். அப்போ அந்த 7வது அறிவை நீங்கள் பயன்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். நீ வருகிற நாட்களில் என்ன செய்யணும் ஃபாதர்? நீங்கள் கண்களை உயர்த்தி உங்களை மறந்து துதிக்கணும். ஆண்டவரை துதிக்கிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு இதோ இந்த உங்களுடைய உடலுக்குள்ளே அவர் அற்புதத்தை வெளிப்படுத்துவார். உங்களுடைய எண்ணத்தில் வெளிப்படுத்துவார். ஆவியானவர் சில திட்டங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். காட்சி வழியாக வெளிப்படுத்துவார். இது உங்களுடைய எண்ணங்கள் வழியாக வெளிப்படுத்துவார். உங்களுடைய உள்ளத்தில் அவர் உணர்வில் பேசுவார். அவர் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்பாரா? இல்லை, உணர்வில் பேசுவார். அவர் எப்படி வெளிப்படுத்துவார் உங்களுக்கு தெரியாது. அதுதான் ஆண்டவருடைய திட்டம். அது உங்களுக்கு புரியும் அவர் வெளிப்படுத்தும் போது. இந்த அபிஷேக வல்லமை நமக்கு வேணும்னா நீங்கள் ஆண்டவரோடு பயணிக்கணும். இந்த 7வது அறிவினுடைய கொடையை ஆண்டவரை இன்றைக்கு நீங்கள் கேட்டு மன்றாட போகிறீங்க. உங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள் எத்தனையோ இருக்கலாம், அதெல்லாம் ஓரமாக வச்சுருங்க. உயர்ந்ததை குறித்து கேளுங்க. சாலமன் உயர்ந்ததை கேட்டார். இந்த மக்களை வழிநடத்த ஞானத்தை கொடுங்கப்பான்னு கேட்டார். ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்தார். நீங்களும் உயர்ந்த தூயாவியின் கனிகள், சிறப்பு வரங்கள் இருக்கிறது. ஞானம், புத்தி, அறிவு, அந்த கொடைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தெய்வ பயம், ஏதாவது ஒன்று உயர்ந்ததை கேளுங்க. கண்டிப்பாக கடவுள் உங்களை நிறைவாக்குவார். ஆண்டவர் உங்கள் மத்தியில் இப்போ உங்களை என்ன செய்ய போறார்? நிரப்ப போறார். ஆவியானவர் எனக்குள்ள வந்துதான்னு தெரியலையே, நீங்க கண்ணை மூடி நீங்க உங்களை மறந்து துதிக்கணும். நீங்க உங்களுடைய துதி உங்களை மறக்க வைக்கணும். நீங்க பக்கத்தில் யார் சத்தம் போடுறான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க தான் நிற்கிறேன்னு அர்த்தம். இன்னும் ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள உள்ள போகல. நீங்க கண்களை மூடி பக்கத்தில் யாரையும் வேடிக்கை பார்க்காம துதிக்கணும். அப்போ ஆவியானவர் உங்களுடைய இதயத்தில் அற்புதங்களை வைப்பார். அவருடைய வேலை உங்களுடைய இதயத்தை நிரப்புறது தான். தூயாவி வந்தா நான் கீழே விழுவேனா சாமி, ஆடுவேனா? அவசியம் இல்லை. நீ கீழே விழுந்தா தான் ஆவியானவர் வந்தாருன்னு இல்லை. அவர் இதயத்தில் வச்சு அதை உங்களுக்கு இந்த நாட்களில் வெளிப்படுத்துவார். வீடுகளில் நீங்கள் ஜெபிக்கிற போது அப்போ ஆவியானவர் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திட்டத்தை நீ அறியும்படி செய்வார். இதுதான் ஆவிக்குரிய அடையாளங்களை கண்டுகொள்கிற ஒரு அற்புதம். இதோ இந்த அதிசயத்தை இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தின ஆண்டவர் அதை தொடர்ந்து நீங்கள் அதை முழுமையை கற்றுக்கொள்ள, உணர்ந்து கொள்ள உதவி செய்ய போகிறார். இதோ நம்மை அன்பு செய்கிற ஆண்டவர், இதோ எல்லா காலத்திலும் உமக்கு உதவி செய்கிறவர். உங்களுடைய வழிகளை செம்மையாக்கி கடவுளுக்கு உகந்த பாத்திரமாக உங்களை உருவாக்கி உங்களை செயலாற்ற வைத்து அந்த செயல்பாட்டில் மகிழ்கிறவர். இதோ மோசையை அவர் அழைத்த பொழுது நான் போக முடியாது என்று மறுத்தவர் மோசே. தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தியவர் மோசே. ஆனாலும் ஆண்டவர் கோபப்படவில்லை. அவரை மீண்டும் மீண்டுமாக அவர் வலியுறுத்தினார். நீ கவலைப்படாது, நான் உன்னோடு இருந்து பேசுவேன் என்றெல்லாம் பலப்படுத்தினவர் ஆண்டவர். அதே போல உங்களையும் பலப்படுத்தி அவர் தன்னுடைய சிறப்பான ஒரு திட்டத்திற்கு உங்களை அழைத்து செல்ல போகிறவர். ஆண்டவரே,
நான் உமக்காய் ஓடுவேன், உமக்காய் நான் செயல்படுவேன் என்று சொல்லி நீங்கள் உங்களை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுங்க. கேளுங்கள், கேளுங்கள், உனக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவரிடத்தில் கேளு, மன்றாடு. ஆண்டவரே, எனக்கு இதை தாங்கப்பா, நான் உங்களுக்காக உழைக்கிறேன் என்று சொல்லி கேளு. ஆண்டவர் இந்த இடத்துல ஆவிக்குரிய அபிஷேகமான கனிகளை பலப்படுத்துகிறார். இதோ உனக்குள்ளே பலவீனமாய் கிடக்கிற ஆவிக்குரிய கனிகள் பலனடைகிறது. ஆண்டவர் உனக்குள்ளே அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு ஆகிய அபிஷேகமான கனிகளை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாழ்வு என்கிற அபிஷேகத்தை வாழ தெரியாதபடி நிற்கிற, இதோ வாழ்வை இழந்து நிற்கிற, காணாமல் போய் துளைத்து விட்டு நிற்கிற, இதோ பிள்ளைகளை மீட்டெடுக்கிற ஆசீர்வாத வல்லமை உன்னை தொடுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் இதோ உங்களை பொறுமை என்கிற கிருபையினாலும் ஆவிக்குரிய கனிகளாலும் இதோ இந்த இடத்துல அநேகரை நிறைத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானத்தின் அதிபதியானவர் இங்க இருக்கிற குழந்தைகளை ஞானத்திலும் அறிவிலும் நிரப்புகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கேளுங்க, உயர்ந்ததை குறித்து கேளு, ஆண்டவர்கிட்ட கேளு. இதோ இதோ என் பிள்ளை கேட்க நான் தராமல் போவேனா? ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளை இதோ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பு. இதோ ஒரு தந்தையிடத்திலே பிள்ளை அப்பத்தை கேட்கிற பொழுது தந்தை கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்கிற பொழுது தந்தை பாம்பை கொடுப்பானோ? நீங்களே உலகத்தில் இருக்கிற நீங்களே நன்மையானவை செய்கிற போது வானகத்தில் இருக்கிற என் தந்தை ஆவியானவரை உங்களுக்கு கொடுப்பது எத்துணை சிறப்பு. இதோ அந்த ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். பிள்ளையே, ஞானத்தை கேளு, புத்தியை கேளு, அறிவை கேளு, தெய்வ பயத்தை கேளு, ஆவிக்குரிய கொடைகளை கேளு. ஞானம், புத்தி, அறிவு, திடம், பக்தி, தெய்வ பயம் ஆகிய கொடைகள் ஆண்டவருடைய கிருபையினாலே இங்கு அநேகருக்கு பொழியப்படுகிறது. ஞானத்தின் ஆவி பிள்ளைகளை நிரப்புகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதோ இந்த இடத்திலே இறைவாக்கின் வல்லமை, வார்த்தையை வாசித்து அந்த வார்த்தையை புரிந்து ஆண்டவருடைய மகிமை விளங்க செய்ய போகிற அபிஷேக வல்லமை ஆண்டவர் இந்த இடத்திலே அளித்து அவர்களை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் இதோ அருள் மழையை பொழிந்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகள், ஆண்டவர் இங்கே நிறைய அற்புதத்தை பலருக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இதோ அதை எல்லாத்தையும் சொல்லவே முடியாது, அவ்வளவு அருள் மழை என்று சொல்லுகிறோம். மழையை எண்ண முடியாது. அதே போல ஆண்டவர் செய்வது அவர் அளவிட முடியாத பேர் இரக்கத்தில் நிறைந்திருக்கிறவர். உன்னை வெறுமையாய் அனுப்ப மாட்டார். உன் கண்ணீரை துடைக்கிற தேவன் பிள்ளையே, உன் வேதனையை அறிகிறவர் ஆண்டவர் உன் கரம் பிடித்து நிற்கிறார். உன்னை அவருடைய தோளில் சாய்த்து வைத்திருக்கிறார். பிள்ளைகளுடைய அன்பு கிடைக்கவில்லையே என்று வேதனையோடு வந்திருக்கிறார். என் மகனே, மகளே, ஆண்டவர் உன்னை அன்பு செய்கிறார். நீ செய்த காரியங்கள், செய்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமானது. நீ ஆண்டவருக்கு மகளாய் இருக்கிறாய், ஆண்டவருக்கு மகனாய் இருக்கிறாய். ஆண்டவர் உன்னில் அன்பு கொள்கிறார். உன் பிள்ளைகளுடைய அன்பை குறித்து நீ கவலைப்படாத. ஆண்டவர் அதை நிறைவாக்குவார். ஆசீர்வாதத்தின் தேவன், அக்கறையின் தேவனிவர், உன்னை அலைக்கழிக்க விடாத தேவனிவர், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னவர், புதிய பெயரால் நீ அழைக்கப்படுவாய் என்றவர், என் கையில் நீ அழகிய மணிமுடியாய் மகுடமாயிருப்பாய் என்றவர், பரிசுத்த தேவன் வாக்கு மாறாதவர், உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளே, அவர் அற்புதம் செய்கிறவர். அந்த அற்புதத்தை உனக்கு செய்து நீ உயர்ந்து நிற்கிற பொழுது அதில் மகிழ்கிற உன் தேவன் வழிகளை செம்மையாக்குகிறார். இதோ என் பிள்ளைகள் போகும்போது அவர்களுக்கு முன்னும் பின்னும் மேலும் கீழும் நீர் அரணாய் இருப்பதற்காய் நன்றி. பிள்ளைகளுடைய பாதுகாப்பை தேவரீர் உறுதி செய்வதற்காய் நன்றி. உம்மை தேடி வந்த பிள்ளைகள் உம்மில் கட்டப்பட்டதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தை என் பிள்ளைகளின் இதயத்திலே தீயாய் நெருப்பாய் பற்றி எரிவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தெய்வத்திற்கு நான் என்ன செய்வேன்? என்னை உயர்த்தின அந்த தெய்வத்தை நான் மாற்றிப்படுத்துவேன் என்று மகிமைப்படுத்த சிந்தையோடு நிற்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தெய்வீக இரக்கத்திலே பிள்ளைகளை நிரப்பிய ஆண்டவருடைய இரக்கத்திற்கு நன்றி செலுத்தி தேவ மகிமைக்கு முன்பாகவே பிள்ளைகளை சாட்சியாய் ஒப்படைக்கிறோம். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்மைகள் செய்பவரே, நன்றி இயேசுவே. பாவங்களை மன்னித்தவரே, நன்றி இயேசுவே. பரிசுத்தராய் மாற்றுகிறீர் ஐயா. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே.
Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. இதயத்தின் உட்படங்களை நிரப்புகிற பரிசுத்த வல்லமையானவரே, ஆத்துமாக்களின் விருந்தாளியே, இரக்கத்தின் பிதாவே, எழுந்தருளி வாரும் ஐயா. பிள்ளைகளின் உட்படங்களை நிரப்பி ஆசீர்வதியும் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். பிள்ளையே, என் சிறு குழந்தையே, என் சிறு மந்தையை அஞ்சாதே என்று சொன்னவர். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை இதோ உன்னுடைய எல்லா அக்கினைகளிலும் ஆண்டவர் உன்னை விடுவித்து உன் ஆத்மாவை நிறைத்துக் கொண்டிருக்கிறார். தீமையின் கட்டுகளை அவர் உடைத்தருகிறார். இதோ ஆண்டவருடைய படை அணிகள் இதோ உனக்காய் இந்த இடத்திலே சூழ்ந்து நிற்கிறது. வான தூதர்களுடைய அணிகள் இறங்கி நிற்கிறது. இயேசுவின் மகிமை இந்த இடத்திலே வெளியரங்கமாகிறது. ஆண்டவர் உன்னை தன்னுடைய பிள்ளையாக அவர் இதோ உரிமையோடு எடுத்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவர், பரிசுத்த தெய்வமே, நன்றி அப்பா, தெய்வீக அக்கினியானவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களோடு நீர் பயணிக்கும்படியாக, பிள்ளைகளை நீருமுடைய பாத்திரமாய் மாற்றும்படியாக தெய்வீக இரக்கத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகள் சிறப்படைவார்களாக. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் பெரிய அதிசயத்தை காரியத்தை செய்வார். பிள்ளைகளே, நீங்கள் இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர் இங்கே நிறைய பேருக்கு நிறைய விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்க. சிறு குழந்தைகளுக்கு சொன்னால் புரியாது. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது வாங்கி கொடுத்தா தெரியாது, அது என்ன செய்யணும்னு கூட தெரியாது. நிறைய பொருள் நம்ம கடையில் வாங்கிட்டு வரோம், என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. மேனுவலை பார்த்து கற்றுக்குறோம், அல்லது டெமோ பண்ண ஒருத்தர் வருவார். அதே போல் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த கொடைகளை வச்சு என்ன செய்யணும்னு கூட நமக்கு பல நேரம் தெரியாது. நீங்கள் டெய்லி போய் கை உயர்த்தி, ஆண்டவரே என்னோட பேசுங்கப்பா அப்படின்னு அமைதியில் 5 நிமிஷம் ஆண்டவரோடு உட்காருங்களேன். ஆண்டவர் அந்த அமைதியில் உங்களோட பேசுவார். அவர் திட்டங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த அவர் ஆசையாக இருக்கிறார். தன் திட்டத்தின்படி தன் பிள்ளை ஓடுகிற போது அப்போ தான் உங்களுக்கு ஆவிக்குரிய கனிகளை வரங்களை எல்லாம் போட்டுகிட்டே இருப்பார். நீ கனிகளை பயன்படுத்தணும். ஆல்ரெடி உனக்கு கனி உன்கிட்ட இருக்குது. கனியை பயன்படுத்துகிற பிள்ளைகளை ஆவிக்குரிய கொடைகளுக்குள்ளே, ஆவிக்குரிய வரங்களுக்குள்ளே அவர் ஒருபடியாக கூட்டிகிட்டு போவார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்க்க அவர் சொல்லுகிற விதமாய் செயல்படுங்க. ஆண்டவர் உங்களில் மாற்றி அடைவார். ஆமென்.